வணக்கம். ஸ்ரீ டிவி அம்மன்துணை யூடியூப் சேனலுக்கு உங்கள் நல்லாதரவை தெரிவிக்கவும். இந்த பதிவில் சிவபுராணத்தின் 21 முதல் 35 வரை உள்ள பாடல் வரிகளையும் அதன் பொருளையும் பார்க்கலாம். கண்ணுதலான் தன்கருணை கண்காட்ட வந்தெய்தி. நெற்றிக்கண்ணனாகிய சிவபெருமானின் கருணையினால் நான் அவனின் திருவடிகளை வந்தடைவேன். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடலிறஞ்சி. இறைவனது குணங்கள் அளவற்றது, எண்ணற்றது. அவற்றை யாரால் அளக்க முடியும்? யாராலும் எண்ணி கணக்கிட முடியாது. விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கொழியாய். இறைவன் வானுலகத்திலும் மண்ணுலகத்திலும் எண்ணற்ற பொருட்களையும் உயிரினங்களையும் உருவாக்கியுள்ளான். அவற்றில் அவனே நிறைந்திருக்கிறான். எண்ணிறந்து எல்லையில்லாதானே நின் பெருஞ்சீர். பொல்லா வினையேன் புகழுமார் ஒன்றறியேன். இறைவன் பெரும் சிறப்புகளை உடையவன். அனைத்துக்கும் தலைவனாக இருக்கிறான். ஆனால் நான் ஐம்பொறிகளின் கட்டுப்பாட்டில் அகப்பட்டு கிடக்கிறேன். இப்படிப்பட்ட என்னால் அந்த நாயகனை அறிந்து போற்றுவது எப்படி? புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். புல்லாகவும் பூண்டு போன்ற சிறு செடியாகவும் புழு, மரம், விலங்குகள், பறவை, பாம்பு மற்றும் கல் போன்ற ஜடப்பொருளாகவும் மனிதர், பேய், கணங்கள், அசுரர்கள், முனிவர், தேவர்கள் என பல பிறவிகள் எடுத்து வந்தேன். மீண்டும் மீண்டும் இங்கே பிறந்து சலிப்படைந்தேன். மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடுற்றேன். மெய்ப்பொருளே, உனது இணையற்ற திருவடிகளை நான் சேவித்ததால் இன்று வீடு பேறு அடைந்தேன். உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற என்னுள் நீ ஓங்காரமாய் ஒலித்து கொண்டிருக்கிறாய். மெய்யா விமலா விடைபாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே. மெய்ப்பொருளே, தூயவனே, ரிஷப வாகனனே, வேதங்களில் நீயே பொருளாக இருக்கின்றாய். வேதங்களுக்குள் நீ உயர்ந்தும் தாழ்ந்தும் விரிந்தும் என சூட்சம பொருளாக இருக்கின்றாய். தொடர்ந்து சிவபுராணத்தை பார்க்கலாம். நன்றி.